அடுத்த கண்ணா பார்ட் 4. ஐ ப்ரே டு யூ டு மேக் மீ லேர்ன். அதாவது ஐ ப்ரே டு யூ, உங்களிடம் நான் வேண்டுகிறேன். எதுக்காகனா டு மேக் மீ லேர்ன், நான் எப்படி படிப்பது என்று. மோர் தென் தட் டீச்சர் டீச் மீ ஹவு ஐ கேன் லேர்ன் டு லேர்ன். அதை விட மிக சிறந்தது என்னென்னா டீச்சர் ஆசிரியர் எனக்கு நடத்துவார். என்ன? ஹவு கேன் ஐ லேர்ன், எப்படி படிப்பது என்பதை எனக்கு நடத்துவார். லேர்ன் டு லேர்ன், ஹவு கேன் ஐ லேர்ன் டு லேர்ன், இதை எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத எனக்கு படித்து காட்டி அவர் நடத்துவார். As you prepare for the wide world in which I need to defend for myself and for others. As you prepare me for the wide world, இந்த அகன்ற உலகத்தில் எப்படி நான் ஃபெண்ட் அப்படின்னா டிஃபெண்ட், ஃபார் மைசெல்ஃப், நான் வரக்கூடிய துன்பங்கள் பிரச்சனைகளை நான் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும், அண்ட் ஃபார் அதர்ஸ், மற்றவர்களுக்காகவும் இதை நடத்துவார். நான் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும். ஒன் டைம் லேர்னிங் வில் நாட் பி குட் எனஃப். ஒரு டைம் படித்தா அது ஒன் டைம் லேர்னிங், அதாவது ஒரு டைம் படித்தாச்சு, இதை பற்றி தெரிஞ்சாச்சு அப்படிங்கிறது போதுமானதல்ல. ஐ வில் ஹாவ் டு ஹாவ் அ எபிலிட்டி டு லேர்ன், நான் படிப்பதற்கு எனக்கு ஒரு திறமை வேண்டும். எபிலிட்டினா திறமை. நியூவர் அண்ட் மோர் டிஃபிகல்ட் திங்ஸ், அதாவது ஐ வில் ஹாவ் டு லேர்ன் த எபிலிட்டி டு லேர்ன் நெவர் அண்ட் மோர் டிஃபிகல்ட் திங்ஸ். கடினமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை நான் எதிர்கொள்ளக்கூடிய திறமை என்னிடம் இருக்க வேண்டும். சம் ஆஃப் இட் ஐ வில் நீட் டு லேர்ன் வெரி குவிக்லி. ஒரு சில விஷயங்களானது அதை எவ்வளோ வேகமாக கற்றுக்கணுமோ அதை கற்றுக்கணும். அண்ட் ஆல் திஸ் வாட் வில் பிகம் கிரிட்டிக்கல் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் லேர்னிங் இட் செல்ஃப். கிரிட்டிக்கல்னா ஒரு நெருக்கடியான சூழ்நிலையிலையும் இதை எப்படி நாம் கற்றுக்கணும். மோர் தென் த ஜஸ்ட் வாட் ஐ எம் ஏபிள் டு லேர்ன், எப்படி நான் அதை கற்றுக்கிறது அப்படிங்கிறத விட ஹெல்ப் மீ டு லேர்ன் நியூவர் வேஸ் டு லேர்ன், இதை எப்படி எளிய முறையில் கற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறதையும் எனக்கு நடத்துங்க. தட் வில் மேக் லேர்னிங் அ ஜாய் ஃபார் மீ. அதாவது படித்து மனப்பாடம் பண்ணுறது, திருப்பி மனப்பாடம் பண்ணி அதில் சிரமம் ஏற்படுத்துவதை அதை எப்படி எளிய முறையில் நாம் கற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத எனக்கு கற்றுக் கொடுங்க. அப்படி எனக்கு கற்றுக் கொடுத்தீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய சந்தோஷத்தை என்னால் கற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறதான் அவர் சொல்கிறார் இந்த இடத்துல. ஓகேக்கண்ணா, இதோட கிளாஸரி பாருங்க. சிலபினா ப்ளூரல் ஆஃப் சிலபஸ். ஓகேயா? அதாவது இந்த இடத்துல ஏற்கனவே பேஜில் சிலபி அப்படின்னா பாடத்திட்டங்கள். ஓகேயா? சிலபஸ் அப்படின்னா இந்த இடத்துல ப்ளூரல் ஆஃப் சிலபி, சிங்குலர் ஆஃப் சிலபி. ஒரு வார்த்தை அதை பிரித்தோம்னா அது ஒவ்வொரு சிலபிஃபிகேஷன் அப்படின்னு படிக்கிறோம். சிலபஸ் அப்படின்னா நம்ம என்ன பாடத்திட்டங்கள் படிக்க போகிறோம் அப்படின்னு. இன்க்ளூஷன், ஆல் பீப்புள் பீயிங் வேல்யூட் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் டிஃபரன்சஸ். ரெஸ்பெக்ட்னா மரியாதையற்ற. அப்போ இந்த இடத்துல ஆல் பீப்புள் பீயிங் வேல்யூட், அனைத்து மக்களும் தனக்கு என்ன திறமை இருக்கிறது என்பதை மற்றவர்களால் மதிக்கப்படுகிறார்கள், அதனின் வேறுபாட்டையும் அறிகிறார்கள். கட் த்ரோட், காம்படிட்டிவ் காம்படிஷன், அதாவது போட்டி. லெஸ் ப்ரிவிலேஜ், டிஸ்அட்வான்டேஜ். அட்வான்டேஜ்னா நன்மைகள், டிஸ்அட்வான்டேஜ்னா அதனால் வரக்கூடிய தீமைகள். அனிமேட்னா லிவிங், உயிருள்ள. ஃபெண்ட், லுக் ஆஃப்டர், டேக் கேர் அப்படின்னு சொல்லலாம், அக்கறை எடுத்துக்கொள்ளக்கூடிய. கிரிட்டிக்கல், என்டையர்லி எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். கிரிட்டிக்கல்னா இக்கட்டான சூழ்நிலையில் அப்படிங்கிறதா இதனுடைய மீனிங். அடுத்துக்கன்னா, as I learn to learn from unusual sources. unusual, usual, சாதாரண அசாதாரண அப்படின்னு அர்த்தம். தேவைகளிலிருந்து நான் எப்படி கற்றுக்கொள்ள. I pray that you teach me to appreciate the interconnected nature of things. அதாவது I pray that you teach me to appreciate, இயற்கையான இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை பாராட்டுவதை பற்றி, இந்த இயற்கையுடன் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய நன்மை தீமைகளை பற்றி எனக்கு நீங்கள் நடத்துவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டீச் மீ நாட் ஜஸ்ட் அபவ் த வே த வேவ்ஸ் ரைஸ் பட் வித் வாட் காஸ் தெம் டு ஃபால். எனக்கு என்ன நடத்தணும் அப்படின்னா, நாட் ஜஸ்ட் அபவ் த வே த வேவ்ஸ் ரைஸ்,
பட் வாட் காஸ் them டு ஃபால். அதாவது ஒரு பூவானது மலருது அப்படின்னா அந்த மலர் எப்படி மலருது அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அது ஏன் மறுபடியும் தலை குனிஞ்சு கீழே விழுகுது, மடிந்து விழுகுது அப்படிங்கிற காரணத்தையும் எனக்கு நீங்கள் நடத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க.